Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with Meenu Narayanan, your social science tutor. A special hi, a warm welcome to class 9 students of the channel. So 10th social science க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. 9th social science discuss பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. Yes, here I am with the series of videos on class 9 as well. And social scienceல historyல உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஓகே. ஸோ சில சாப்டர்ஸை மட்டும் நான் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் லெசன் எக்ஸசைஸ் புக் பேக் எக்ஸசைஸ் டிஸ்கஷன் மாதிரி a series of videos I've come up with. So today we are going to deal with chapter 3 in your history book, early Tamil society and culture. ஓகேங்களா? Yes, are you all ready everybody? So இந்த வீடியோ சீரிஸ் கண்டினியூ ஆகணும்னா give your like, thumbs up பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எந்த மாதிரி லெசன்ஸ் அடுத்த இம்பார்ட்டன்ட் லெசன் என்ன வேணும்னு சொல்லி கண்டிப்பாக அந்த அடிப்படையில் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட் எவ்ரிபடி, வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா த நேம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் யூஸ்ட் இன் த சங்கம் ஏஜ். ஓகே, ஸோ சங்க காலம், சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அந்த டைமில் என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க? இங்கிலீஷ், தேவநாகரி, தமிழ் பிராமி, கிராந்தா. ஓகேங்களா? ஸோ தி ஆன்சர் இஸ் எஸ், தமிழ் பிராமி. ஸோ சங்கம்னாலே தமிழ் தானே, ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்க இலக்கியங்கள் தமிழ். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்ரீலங்கன் கிரானிக்கல் கம்போஸ்ட் இன் த பாலி லாங்குவேஜ் மென்ஷனிங் அபவுட் merchants and horse traders from தமிழ்நாடு. எங்க வந்து வியாபாரிகள் ஹார்ஸ் ட்ரேடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தீபவம்சா, அர்த்தசாஸ்திரா, மகாவம்சா, இண்டிகா. எதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க? மகாவம்சா, கரெக்ட். ஸோ மகாவம்சால தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டபிள் சோலா கிங் credited with bringing forest lands under the plot and developing irrigational facilities. ஸோ யார் அந்த சோழ மன்னர் அப்படின்னா கரிகாலனா, ராஜராஜா த ஃபர்ஸ்டா, குலோத்துங்கனா, ராஜேந்திரன் த ஃபர்ஸ்டா. ஸோ கரிகால சோழன் அவர் தான் வந்து இரிகேஷனல் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியிருக்காரு. இரிகேஷன்னா என்ன? இரிகேஷன்னா ஆர்டிஃபிஷியல் சப்ளை ஆஃப் வாட்டர். ஒரு இடத்துல இயற்கையாகவே நீர்வளம், தண்ணீர் இருந்தது அப்படின்னா அந்த ரிவர், அந்த லேக்ல இருந்து தண்ணி எடுத்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் இயற்கையாக நீர்வளம் கிடையாது. இப்போ ராஜஸ்தான், பஞ்சாப் அந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் வந்து தண்ணி வந்து நிறைய கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க? ஆர்டிஃபிஷியல் சப்ளை, இரிகேஷன் ஃபெசிலிட்டி பண்ணாங்க. நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்திரா காந்தி கெனால் அப்படின்னு ஒரு வாய்க்கால் வெட்டி ஆர்டிஃபிஷியல் சப்ளை ஆஃப் வாட்டர் ராஜஸ்தானுக்கெல்லாம் கொடுத்ததுனால ராஜஸ்தான், பஞ்சாப் மாதிரியான இடங்கள்ல கூட ரைஸ் கல்டிவேஷன் இப்போ பாசிபிள். ஓகே, ஜஸ்ட் இமேஜின். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் சப்ளை ஆஃப் வாட்டர். த இன்ஸ்கிரிப்ஷன் தட் மென்ஷன்ஸ் சேராஸ், சேரர்களை பற்றி சொல்றது என்னது? ஸோ புகழூர், கிமார், புலிமான்கொம்பை இல்லைனா மதுரை. ஸோ புகழூரில் தான் வந்து சேரர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் த ஃபேமஸ் வெனீஷியன் ட்ராவலர் ஹூ டிஸ்கிரைப்டு கயல் அஸ் அ கிரேட் அண்ட் நோபல் சிட்டி வந்து வாஸ்கோடகாமா, அல்பிரனி, மார்க்கோ போலோ, மெகஸ்தனீஸ். யாரு? மார்க்கோ போலோ. ஓகேங்களா? ஸோ மார்க்கோ போலோ, கயல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நோ வே நீங்கள் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். தெரிஞ்ச கொஷனாகவே இருந்தாலும் ஒரு தடவை படிங்க, தப்பே இல்லை. நம்பர் 1, coins as a medium of exchange were introduced for the first time in the Sangam age. ஓகே, ஃபர்ஸ்ட் காயினை வந்து யூஸ் பண்ணி நம்ம பொருட்கள் வாங்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. Prakrit was the language used by the common people in northern India during the Mauryan period. And Vienna Papyrus, a Roman document, mentions trade related to முசிறிப்பட்டினம் பற்றின டாக்குமெண்ட்ஸ். The concept of திணை is presented in the Tamil grammar work of பத்துப்பாட்டு. ஸோ பத்துப்பாட்டில் வந்து திணை பற்றி, திணைகள் 5 திணைகள் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் எது கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் தான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான் கரெக்டு. ஸோ முசிறிப்பட்டினம் பற்றியோ இல்லை பத்துப்பாட்டு பற்றியோ 5 திணைகள் பற்றியோ மென்ஷன் பண்ணது தப்பான ஸ்டேட்மெண்ட். 1 and 2 இஸ் கரெக்ட். ஓகே, எஸ். 10 ஸ்பீக்ஸ் அபவுட் பாண்டியா கிங் அண்ட் தேர் டெரிட்டரி. த அகநானூறு டிஸ்கிரைப்ஸ் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் காவேரி பூம்பட்டினம்.
The Chola emblem was the tiger and they issued copper coins. So ஒரு சோழர்களோட எம்பளம் என்ன, சேரர்களோடது என்ன, பாண்டியர்களோடது என்னன்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. And நெய்தல் is a sandy desert region. தப்பு. ஃபோர்த்து கண்டிப்பாக தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தப்பு. ஸோ சாண்டி ரீஜன்னா பாலை, கரெக்டா? பாலைவனம் அதான் வந்து டெசர்ட், பாலைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ 1, 2, 3ல எதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த சோழா எம்பளம், புலி தான் வந்து சோழர்களுக்கான எம்பளம். அண்ட் they issued square copper coins with images of, அவங்களோட புலி எம்பளத்தை பதிச்சா மாதிரி காயின்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. தட்ஸ் கரெக்ட். ஓகே. ஸோ டேஷ் ஆர் த டாக்குமெண்ட் ஸ்கிரிப்டட் ஆன் ஸ்டோன்ஸ், காப்பர் பிளேட்ஸ், காயின்ஸ் அண்ட் ரிங்ஸ். எது? இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து ஸ்டோன்ஸ், காப்பர் பிளேட்ஸ், காயின்ஸ் அண்ட் ரிங்ஸில் பதிச்சிருக்காங்க. அண்ட் தென் டேஷ் ரெஃபர்ஸ் டு சிஸ்டமேட்டிக்கலி டிகிங் அ சைட் டு அ recovery material evidence for exploring societies of the past. என்ன சொல்றாங்க? அதை ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்கியாலஜிக்கல் தோண்டி எக்ஸ்கவேட் பண்ணி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற அந்த மெக்கானிசம் வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். ஓகே. the classic work of economy and statecraft authored by Kautilya during the Mauryan, ரொம்ப ஈஸிப்பா, கௌட்டில்யா அர்த்தசாஸ்திரா மௌரியன் பீரியட். ஓகே, ஆன்சர் அர்த்தசாஸ்திரா. ஸோ அவர் வந்து அர்த்தசாஸ்திரா எழுதியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு புக்குனா, இப்போ அட் த ப்ரெசன்ட் யாருக்காவது வந்து எக்கனாமிக்கலாக ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கு, அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் ஏதாவது வந்ததுன்னா கூட இப்போ கூட நம்ம அதை ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான பல சொல்யூஷன்ஸ் அந்த அர்த்தசாஸ்திரால இருக்குது. It's a very valuable book. Dash means is a poetic theme or a means of class or category and refers to a habitat or ecozone with specific physiographic characters. So எப்படி சொல்றாங்க? அதுதான் திணை. தனை நீங்க இருக்கு. ஒரு நிலம், ஓகேங்களா? ஸோ ஒரு நிலம் வந்து எந்த மாதிரி இருக்கு, அந்த நிலத்துல என்னெல்லாம் வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வந்து குறிப்பிடுற ஒரு கேட்டகரி வந்து திணை. அதுதான் வந்து 5 திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா? அப்போ வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், அப்படியெல்லாம் சொல்றது தான் 5 திணைகள். ஓகே. அப்போ ஃபிசியோகிராஃபிக்னா லேண்ட் ரீஜன் பற்றி, அவங்க ஈகோசோன் எப்படி இருக்கு, அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குங்க, ஹேபிட்டாட் எப்படி இருக்கு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து திணை. ஓகேங்களா? எஸ், திணைனா நிலம்னு வச்சுக்கோங்க. டேஷ் ரெஃபர்ட் டு த வெஸ்டர்னர்ஸ் இன்க்ளூடிங் த கிரீக்ஸ், ரோமன்ஸ் அண்ட் த வெஸ்ட் ஏஷியன் பீப்புள். ஸோ டேஷ் ரெஃபர் டு வெஸ்டர்ன், கிரீக்கு, ரோமன், வெஸ்ட் ஏஷியன் பீப்புள் பற்றி சொல்கிறது வந்து யவனர்கள். யவனன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரினர், வேற நாட்டிலிருந்து வந்தவங்களை வந்து குறிப்பிடுறதுக்கு யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யவனர்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த பெப்பர், யவனப்பிரியர்கள், அந்த பெப்பர்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால யவனப்பிரியர்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்து குறிப்பிடுவாங்க நூல்களில். ஸோ யவனர் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எவிடன்ஸ் ஆஃப் அயன் ஸ்மெல்டிங் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் கொடுமணல் அண்ட் குட்டூர். ஸோ உங்களுக்கு வந்து கொடுமணல், குட்டூர் இந்த ஏரியாவில் இருக்கா? இல்லை பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி மென்ஷன்ஸ் த பெப்பர் ட்ரேட் வித் இந்தியா. And then punch marked coins are the earliest coins used in mostly made of gold. Sangam age has its roots in the bronze age. Okay, what is it? So A வந்து உங்களுக்கு கரெக்ட், B, C, D wrong. ஏன்னா பிளைனியில தான் வந்து பெப்பர் ட்ரேட் இருக்கு, எரித்ரியன் சீல இல்லை. பஞ்ச் மார்க் காயின்ஸ் வந்து சில்வரில் இருக்கு, கோல்டில் இல்லை. சங்கம் ஏஜ் வந்து அயன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கொடுமணல், குண்டூர் இந்த ரீஜனில் வந்து அயன் ஸ்மெல்டிங் பற்றி கொடுத்துருக்காங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எஸ். சேராஸ் ரூல்ட் ஓவர் காவேரி டெல்டா அண்ட் தேர் கேபிட்டல் வாஸ் உறையூர். The Mangalam Tamil Brahmi inscriptions mention the king Karigala Cholan. The terms Vanigan and Nigama appear in the Tamil Brahmi inscriptions were different of the merchants. Salt merchants were called Vanigar and they traveled in bullock carts along with their family. Okay, idhula enna correct. So first, second and last எல்லாமே wrong. So Vanigan, the term Vanigan அதுதான் correct. இப்போ வந்து சோழர்கள் ரூல்ட் ஓவர் த காவேரி டெல்டா, அவங்க கேபிட்டல் உறையூர் தான். ஓகேங்களா? காவேரி பூம்பட்டினம் படிச்சிருப்போமே.
மாங்கலம் ஸோ மங்குளம் வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நெடுஞ்செழியன் கரிகாலன் கிடையாது. வணிகன் வந்து ட்ரேடரை சொல்லுது. நிகமா கில்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மர்ச்சன்ட் இருந்தாங்க. அதில் சால்ட் மர்ச்சன்ட்டை வந்து உமனர்னு சொன்னாங்க. வணிகன் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க. அவங்க புல்லக்கார்டில் ட்ராவல் பண்ணாங்க. கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்ட். வணிகன் அண்ட் நிகமா அப்பியர் இன் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ். கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் இன் பிரீஃப்க்கு போக போகிறோம். ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. கரெக்ட். ஓகேங்களா? ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சி மையங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையங்கள், அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி கொடுத்துருக்காங்களாமா. அது டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ஹாவ் mounds of which are an accumulation of soil. ஓகேங்களா? soil, pottery, building, organic remains and objects. இது எல்லாமே சேகரிச்சிருக்கிற இடம் தான் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ சாயில், பாட்ரி, பில்டிங், ஆர்கானிக் ரெமைன்ஸ். ஸோ மண் இருக்கு, பாட்ரி பானைகள், பில்டிங்ஸ் பழைய கட்டடங்கள், ஆர்கானிக் ரெமைன்ஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸோட டீகேடு மேட்டர், டெட் மேட்டர், ஆப்ஜெக்ட்ஸ், இந்த காயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட்ஸில். Archaeological excavation refers to systematically digging a site to recover material and evidence to explore interpreting societies of the past. ஸோ பழசு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத டிக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷனாக தோண்டி தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? எஸ். ஸோ இதுதான் வந்து 2 points 2 marks. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாயில், பாட்ரி, பில்டிங், ஆர்கானிக் ரிமைன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் இருக்கும். அண்ட் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்னா என்ன? ஒரு சிஸ்டமேட்டிக்கல் டிக்கிங் ஆஃப் அ சைட் டு ரிகவர் எனது மெட்டீரியல் எவிடன்ஸ். ஸோ இந்த வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபை ரெடி பண்ணுறது தான் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். ஓகேங்களா? எஸ். ஸோ ஹவ் இம்பார்ட்டன்ட் காயின் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சங்கம் ஏஜ். சங்ககால நூல்கள், சங்ககால இலக்கியங்கள், சங்ககால பதிவுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு காயின்ஸ் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கு. காயின்ஸ் as a medium of exchange were introduced for the first time in the சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கிவ் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் அது கேட்டாங்கல்ல. காயின்ஸ் ஆஃப் சேராஸ், சோழாஸ் அண்ட் பாண்டியாஸ், punch-marked coins and Roman coins form an important source of evidence for the சங்கம் ஏஜ். ஸோ சேர, சோழ, பாண்டியர்களோட காயின்ஸ் வந்து பஞ்ச்மார்க் காயின்ஸ். அவங்களோட எம்ப்ளம், அதாவது புலி, மீன், அந்த மாதிரி அவங்கவுங்களோட நாட்டோட குறியீடுகளை வந்து பஞ்ச் மார்க் பண்ணியிருந்தாங்க காயின்ஸில். அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு பாருங்கள். பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் இப்படி பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பஞ்ச் மார்க் காயின்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்டட் கொடுமணல் அண்ட் போடி நாயக்கனூர். ஸோ போடி நாயக்கனூர் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குது தமிழ்நாடுல தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அது எந்த ஒரு ஸ்பைஸுக்கு ஃபேமஸ். ஓகேங்களா? ஸோ பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, மிளகு, இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் இருக்குல்ல. அது மாதிரி போடி நாயக்கனூர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பைஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ பஞ்ச்மார்க் காயின்ஸ் வந்து கொடுமணல், போடி நாயக்கனூரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ரோமன் காயின்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் த கோயம்புத்தூர் ரீஜியன் அண்ட் ஆர் ஃபவுண்ட் இன் அழகங்குளம், காரார் அண்ட் மதுரை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரோமன் பஞ்ச்மார்க்டு காயின்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம சேர, சோழ, பாண்டியர்களோட பஞ்ச்மார்க் காயின்ஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ கோயம்புத்தூர் ரீஜியன், அழகங்குளம், கரூர், ஓகேங்களா, கரூர், மதுரை, இந்த மாதிரியான ஏரியாக்களில் வந்து உங்களுக்கு வந்து ரோமன் காயின்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ ஐ ஆல் கிளியர் வித் திஸ் எவ்ரிபடி? ஓகே. எஸ். Next question. Agriculture was one of the main sources of subsistence in the சங்கம் ஏஜ். கிவ் ரீசன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஒரு சப்சிஸ்டன்ஸ், அதாவது ஒரு வாழ்வாதாரமாக இருந்ததுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது சங்க காலத்தில். அதுக்கான ரீசன்ஸ் சொல்லுங்கன்றாங்க. கிராப்ஸ் லைக் பேடினா ஒன்றும் இல்லை, அரிசி தான். பேடி, சுகர் கேன், மில்லட்ஸ் வேர் கல்டிவேட்டட். போத் வெட் அண்ட் ட்ரை லேண்ட் ஃபார்மிங் வாஸ் ப்ராக்டிஸ்ட். ஸோ வெட்லேண்ட் ஃபார்மிங்னா அரிசி. ஓகேங்களா? அரிசிக்கு நிறைய தண்ணி தேங்கி தேவை இருக்குது. அரிசி அப்படி தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ட்ரை லேண்ட்னா மற்றபடி வீட், கோதுமை, இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ தண்ணி தேவை. மில்லட்ஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ தண்ணி இருக்கணும், தேங்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை. த ரிவரைன் அண்ட் டேங்க் இரிகேட்டட் ஏரியாஸ் பேடி வாஸ் கல்டிவேட்டட். அப்போவே வந்து
இரிகேஷன் ஆர்டிஃபிஷியல் சப்ளை ஆஃப் வாட்டர்லாம் அப்போவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆறு குளங்கள் இது சார்ந்த இடத்துல அங்கேருந்து தண்ணி எடுத்துப்பாங்க. இல்லாத இடத்துல வாய்க்கால் வெட்டி தண்ணி வரவழித்து அங்கே இரிகேஷன் பண்ணி கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. Millets were cultivated in the dry lands. So agriculture was one of the main sources of subsistence in the Sangam age. So milletsum cultivate பண்ணியிருக்காங்க. ஸோ வரகு, சாமை, குதிரவாளி, ராகி இதெல்லாம் வந்து மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க சங்கம் ஏஜில். அதனால அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஒரு சிறந்த வாழ்வாதார முறையாக இருந்திருக்குங்கிறதுக்கான நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா? ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன் brought glory to ancient தமிழகம் give. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கால தமிழகத்துக்கு வந்து ஓவர்சீஸ் அதாவது கடல் தாண்டிய ஒரு பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இதுதான் வந்து தமிழகத்தை வந்து நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ் கண்ட்ரி ஹேட் கனெக்ஷன்ஸ் வித் கண்ட்ரிஸ் போத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ ஈஸ்ட்லேயும் சரி வெஸ்ட்லேயும் சரி ஃபுல் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸ் கூடயும். அப்போவே பாருங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரேடெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. ரோமன் ஷிப்ஸ் வேர் யூஸ்ட் monsoon winds to cross the western sea to the Arabian Sea or connect Tamilagam with the western world. Arabian Sea வழியா western world கனெக்ட் பண்ணுவாங்க. Spices including pepper, ivory and precious stones were exported. ஸோ மிளகு, ஐவரி யானை தந்தம், அப்புறம் நல்ல ஒரு விலை மதிக்கக்கூடிய கற்கள் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. கப்பலில் ஏற்றிட்டு போய் ஃபாரினில் போய் விற்றுட்டு ஃபாரின் ட்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? So metal including gold, silver, copper, precious stones were imported. So இந்த மாதிரி ப்ரெஷியஸான ஸ்டோன்ஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணாங்க, இம்போர்ட் பண்ணாங்க. Indian pottery has been discovered at Berenike, a port on the Red Sea coast. So இந்தியன் பாட்ரியோட ஸ்டைல் வந்து ரெட் சீயோட கோஸ்டில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. A stone with the name பெரும்பட்டணக்கல். ஸோ பெரும்பட்டணக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. has been found in Konlukpat, Thailand. ஸோ தாய்லாந்து வரைக்கும் போயிருக்கோம், ரெட் சி வரைக்கும் போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த பெரும்பட்டணக்கல்லும் நம்ம இந்தியன் பாட்ரியும். சவுத் ஈஸ்ட் ஏஷியா வாஸ் நோன் ஆஸ் சுவமபூமி இன் தமிழ் லிட்ரேச்சர்ஸ். சுவர்ண பூமி அது வந்து ஒரு கோல்டன் லேண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடலாம். யா, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரிக்கு எவிடன்ஸ் கொடுக்குது. எப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் பாட்ரி, பில்டிங், ஆர்கானிக் ரிமைன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் எக்ஸ்கவேஷனை வந்து உங்களுக்கு பாஸ்ட்டை பற்றி நமக்கு டிக் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் எவிடன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சங்கம் லிட்ரேச்சரில் காயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு டைம் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சேர சோழ பாண்டியர்களோட பஞ்ச்மார்க்டு காயின்ஸ் அதுக்கு எவிடன்ஸு. அண்ட் இது வந்து சேர சோழர்களோட கொடுமணல் போடி நாயக்கனூர் பற்றி கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து கோயம்புத்தூர், அழகங்குளம், கரூர், மதுரையில் இருக்கிற ரோமன் காயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து வாழ்வாதாரமாக இருந்திருக்குங்கிறதுக்கான ரீசன்ஸ். கிராப்ஸ் லைக் பேடி, சுகர் கேன், மில்லட்ஸ் போத் வெட் அண்ட் ட்ரை லேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ரிவரைன் டேங்க் இரிகேட்டட் பேடி கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, மில்லட்ஸும் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் ரீசன்ஸ். அண்ட் ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அதாவது கடல் தாண்டிய ஒரு வணிக முறை உறவுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் கண்ட்ரிக்கு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டு இடத்துலையும் கனெக்ஷன் இருந்திருக்கு. ரோமன் ஷிப்ஸ் வந்து மான்சூன் டைமில் யூஸ் பண்ணி அரேபியன் சி வழியாக வெஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணாங்க. ஸ்பைசஸ், பெப்பர், ஐவரி, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மெட்டல் இன்க்ளூடிங் கோல்டு, சில்வர், காப்பர், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இந்தியன் பாட்ரி வந்து பர்னிகே அந்த ரெட் சி கோஸ்ட்டில் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி தாய்லாண்டில் வந்து பெரும்பட்டணக்கல்ல பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் எவிடன்ஸ் நம்ம வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் சுவமபூமி அப்படின்னு சொல்லி தமிழ் லிட்ரேச்சரில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பற்றி குறிப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் வி கம் டு த பார்ட் 1 ஆஃப் த explanation of your lesson series of class 9 history chapter 3. ஓகேங்களா? ஸோ எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோவாக நெக்ஸ்ட்டு நம்ம மீட் பண்ணலாம். Okay, yes. So hope you are very clear with whatever questions has been discussed today. And stay tuned for next videos. Next என்ன இம்பார்ட்டண்ட்டான லெசன் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அக்கார்டிங்லி நான் உங்களுக்கு வீடியோஸோட வரேன். Thank you everyone.